இந்த குறும்படம் முழுக்க முழுக்க புகைப்படங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்டாப் மோஷன் தொழில்நுட்பத்தில் தமிழில் முதல் முறையாக தயாரிக்கப்படும் குறும்படம் இதுவாகும். கெனான் 550D என்னும் கேமராவால் சுமார் 7000 புகைப்படங்கள் இந்த படத்திற்காக எடுக்கப்பட்டுள்ளது. என் பேரு வினோத். நடிக்கிறது தான் என்னோட பேஷன். எப்படியாவது பவர் ஸ்டாரோட இடத்த நான் பிடிக்கணும், இதுதான் என்னோட ஆம்பிஷன். அதுக்காக டெய்லி நான் வீட்டில் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு சான்ஸ் கிடைச்ச பாடு இல்ல. இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியில. ட்ரஸ்ட் மீ, ஜிம்முக்கெல்லாம் போய் நான் உடம்பெல்லாம் ஏற்றி வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க என்னோட ஸ்டோரியை தான் பார்க்க போறீங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி. ஆமா, என் லவ் ஸ்டோரி, எலவு ஸ்டோரி. Your love story. Your love story. Your love story. Your love story. அன்னைக்கும் வழக்கம் போலவே லேட்டாக தாங்க எழுந்தேன். சான்ஸ் கேட்கறதுக்காக ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். பட் யூ நோ வாட், எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் அவளை முதல் தடவையா பாப்பேன்னு. அன்னைக்கு நான் அவளை முதல் தடவையா பார்த்தேன். பார்த்து ரசிச்சேன். அவ சப்ப மூக்கு, கோணவாய், முட்டை கண்ணு. இது எல்லாத்தையும் தாண்டி அவளோட கிளிப்பச்சை நெயில் பாலிஷ் தான் என்ன அவ பக்கம் இழுத்துச்சு. எலவு, இந்த காதல் எனக்கும் வந்துச்சு. அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக லூசுத்தனமா நான் ஏதேதோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவ தமிழர்கள் ராஜபக்சேவை பார்க்கறத விட ரொம்ப கேவலமா என்னை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டே நகர்ந்துட்டு போனா. நான் அவளை ஃபாலோ பண்ணேன். எல்லார் வாழ்க்கையிலையும் காதல் ஒரு தடவையாவது கடந்துட்டு போகும். ரசிச்சுட்டு விட்டவன் பொழைச்சான், பின்னாடியே போனவன் தொலைஞ்சான். ஆனா அது தெரிஞ்சும் நான் அவ பின்னாடியே போனேன், காதல்ல தொலைஞ்சேன். என்னை திரும்பி பார்த்தா, இல்ல முறைச்சா. நான் ஒதுங்கி நின்னேன். அவ கொஞ்ச தூரம் போனதும் என் பயம் போச்சு. என் காலும் மனசும் அவ பின்னாடியே போச்சு. எனக்கு முதல் பார்வையிலேயே காதல் வந்துருச்சு. ஆனா அவளுக்கு என் மேல வரல. முதல் பார்வையில காதல் வரலனா ரெண்டாவது பார்வையில வராதா என்ன? அன்னைக்கே என் காதலை அவகிட்ட சொன்னேன். என் இதயத்தையே அவகிட்ட கொடுத்தேன். விட்டா போதுண்டா சாமின்னு அந்த இடத்த விட்டே ஓடி போனா. பயத்துல நான் பின்னாடி வரனான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனா. ஃபீல் பண்ண கொஞ்சம் நிறையாவே. ஆனா நல்ல வேலை, கதையில வில்ல வந்துட்டான். அவளையும் ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, ஃபைட் தான்.
என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா என்னையும் பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடினான். கீழே விழுந்திருந்த அவளை கையை பிடிச்சி தூக்கி விட்டேன். எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு நகர்ந்தேன். என்னை கூப்பிடுவான்னு தெரியும். கூப்பிட்டா. அவள் எக்ஸ்கியூஸ் மீன் கூப்பிட்டது என் காதில் ஐ லவ் யூன்னு விழுந்துச்சு. பக்கத்தில் வந்து தேங்க்ஸ் சொன்னான். முதல் பார்வையில் நினச்சது முதல் முத்தத்தில் உறுதியாச்சு. அவளுக்கும் என் மேலே காதல் வந்துச்சு. ஒரு நாள் பொண்ணு ஒன்ன பார்த்தா அவ உடனே மனசுக்குள்ள சேர்த்தா. அவளை நினைச்சது நொசத்தா. லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி. என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாளைக்கு இல்லை. ஒரு டைரக்டர் என் ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாரு. அதை அவகிட்ட சொன்னேன். நம்பல. ரொம்ப கோவமா இருந்தா. எனக்காக வெயிட் பண்ணி அவ கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிருந்தா. ஆக்சுவலி ரொம்ப காண்டா இருந்தா. வழக்கம் போலவே ஹாய் டார்லிங் சொல்லி ரொம்ப ஜாலியாக பக்கத்தில் போய் உட்காந்தேன். ஆனால் அவள் எவன் கூட ஊர் சுற்றிட்டு வந்த, உனக்குலாம் அறிவில்லை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லி கன்னத்துலேயே அரைஞ்சிட்டு இனிமேல் வாழ்க்கையிலே வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக என்கிட்ட பேச மாட்றா? ஏன் என்னை அடிச்சா? ஒரே குழப்பம். அந்த குழப்பத்தோடயே இருந்தேன். அவள் போனதும் என் வாழ்க்கையே ரிவர்ஸ் கியரில் போச்சு. அவள் ஃபோனுக்காக எஸ்எம்எஸ்க்காகவும் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலி ஒவ்வொரு நொடியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆசைய காட்டுவா, ஆர்வத்தை கூட்டுவா, கையில கிட்ட மாட்டிக்கிட்ட பவுலர போல் மாத்துவா. பார்க்கையில் ஹன்ஷிகா, பழகின பாவக்கா, கோபத்தில் பேயவ, கொஞ்சின தாயவ, மயக்கற மாச்சரி தம்மாமே. லவ் ஸ்டோரி என் லவ் ஸ்டோரி love story. This is love story. எனக்கும் அவ மேல கோவமும் ஆத்திரமும் அதிகமாயிட்டே போச்சு. ஏன் இப்படி பண்றா, என்னை ஏன் போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறான்னு எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். லூசு மாதிரி புலம்பிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் இலவு இனிமே அவகிட்ட பேசவே கூடாதுறான்னு எனக்கு நானே முடிவு எடுத்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் தான் அவகிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். இப்போ படத்தோட கிளைமேக்ஸ். ஒரு சிலர் இப்படி தான் கிளைமேக்ஸாக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அழைச்சா எக்ஸாமுக்கு படிக்க போய் வந்த கனவா இது? அதானே எனக்காவது லவ் ஆகுது, நடிப்பாகுது. சரி படிப்போமா, வேணாம் தூங்குவோம். ஆனால் இது கிளைமேக்ஸ் இல்லை. ஒரு சில பேர் இதுதான் கிளைமேக்ஸாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அவள் ஃபோனில் சொன்னதை கேட்டதும் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன். பயம் வந்துச்சு, தைரியமும் வந்துச்சு. அவள் இல்லைனா வாழ்க்கை இல்லைன்ட்டு முடிவு பண்ணேன். என்னை நானே முடிச்சுக்கிட்டேன். ஹலோ 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 படம் இன்னும் முடியல. உண்மையான கிளைமேக்ஸ் என்னன்னா, ஆக்சுவலி ஃபோன் பண்ணி உன்னை நான் மீட் பண்ணணும்னு அவள் சொன்னான். பிரேக்கப் ஆனப்போ எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அதே அழுக்கு ட்ரெஸ்ஸில் வந்திருந்தா. சாரி வினோத், என்னை மன்னிச்சிடு. உன் மேலே சந்தேகப்பட்டுருக்கூடாது, உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணான். அவன் மேலே இருந்த கோவம் மறைஞ்சி காதல் இன்னும் அதிகமாச்சு. ஃபர்ஸ்ட் லவ்னாலே ஃபெயிலியரில் தான் முடியணுமா என்ன? ஒரு சில கள்ளக்காதலில் இருக்க நம்பிக்கை கூட நல்ல காதலில் இருக்கிறது இல்லை. நம்பிக்கை வைங்க காதல் மேலே. காதலன் காதலி மேலே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லவ்வும் ஜெயிக்கும். என்னோட லவ் மாதிரியே. இலவு, இந்த காதல் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. எலவா இருந்தாலும் இது ஏன் லவ் ஆச்சே. Love story. Love story. Love story. Love story. Love story. Love story.